ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பி யூ டிசர்வ். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வின்டர் சீசன் அப்போ நம்ம ஸ்கின்னை வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரைசராக நல்லா வந்துட்டு ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிடிஎம் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணோம். சிடிஎம்னா வந்துட்டு கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசர். இந்த சிடிஎம் வந்துட்டு வின்டர் சீசனில் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது. எப்பயுமே நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு சிடிஎம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி நிறையா குடித்தாதான் நம்ம ஸ்கின் வந்துட்டு டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லா வந்துட்டு ஹைட்ரேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்க்கு வந்துட்டு ஒரு திக்கான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கணும். உங்கள் ஹேண்டுக்காக இருக்கட்டும், உங்கள் காலுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கின்னில் வந்துட்டு வின்டர் சீசன் அப்போ வந்துட்டு இந்த ஒயிட் ஃப்ளேக்கினஸ்லாம் இல்லாமல் நம்ம ப்ரொடெக்டிவாக நம்ம வந்துட்டு இது பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் மெயினான திங் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் எல்லாருமே இந்த பிரச்சனையை வந்துட்டு சந்திக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிப்ஸ்க்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் அதிகமாக வந்துட்டு வெடிச்சிரும். ஸோ நம்ம அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு இல்லாமல் வந்துட்டு தவிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லிப்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு வின்டர் சீசனில் வந்துட்டு நம்ம லிப் பார்க்குறக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக அந்த ஃப்ளேக்கினஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு சீரம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சீரமும் உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லூக்வார்ம் வாட்டரில் குளிக்கிறது வந்துட்டு ஷவர் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப நல்லது. நீங்கள் ஆஃப்டர் ஷவர் பண்ணிவிட்டு வந்துட்டு பிறகு உங்கள் ஃபுல் பாடிக்குமே ஒரு திக்கான பாடி லோஷன் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் நம்ம இந்த வின்டர் சீசன்லேருந்து நம்ம பாடி வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வின்டர் சீசனாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு வந்துட்டு எஸ்பிஎஃப் ரொம்ப முக்கியம். வந்துட்டு சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணுறது மஸ்ட்டு. வின்டர் சீசனில் சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். வின்டர் சீசனாக இருந்தாலும் சம்மர் சீசனாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணி ஆகணும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு வந்துட்டு இந்த கண்ணை சுற்றி வந்துட்டு வின்டர் சீசன் டைமில் வந்துட்டு கண்ணை சுற்றி வந்துட்டு பஃபினஸ் வர ஸ்டார்ட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் அது வந்துட்டு பார்க்குறக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த பஃபினஸை எப்படி நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு அண்டர் ஐ க்ரீம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் வின்டர் சீசன் டைமில். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நைட் கேர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு மறந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.